இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே. இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள். இந்த வாழ்வா சாபா போட்டியில் தனது 6வது டிராஃபிக்கான வேட்டையை தொடருமா ரோஹித்தின் சேனை அல்லது சுப்மன் தலைமையிலான குஜராத் தனது 2வது டைட்டிலை நெருங்குமா? டாடா ஐபிஎல் எலிமினேட்டர் GT vs MI வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு. வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் சிறப்பா போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? நாளைக்கு நடைபெறக்கூடிய ஐபிஎல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்ட். இதுல விளையாடக்கூடிய அணி எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையும் குஜராத்தும். இந்த 2 அணியில எது வந்து ஜெயிச்சு கடைசியா வந்து செகண்ட் குவாலிஃபயருக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் கேட்கறதுக்காக நம்ம கரூர் மாதவன் ஐயர் சார் அவரை நம்மளுடைய சேனலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய எலிமினேட்டர் ரவுண்ட்ல எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவன் ஐயர் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஜெயிக்க போற டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வணக்கம்ங்க. குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவலோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அத்தனை குருமாதருடைய பாதங்களை வணங்கி இந்த பிரேஷனை தங்களுக்கு வீடியோ மூலமாக பலன் சொல்லுகிறேன். இன்று ஐபிஎல் மேட்சினுடைய எலிமினேட்டர் மேட்ச் நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மகாராஜா யாதவேந்திரன் சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பஞ்சாபில் நடைபெற உள்ளது. அந்த மேட்சில் மும்பை அணியும் குஜராத் அணியும் மோத இருக்கிறார்கள். மும்பை வர்சஸ் GT அணி மோத இருக்கிறார்கள். அதில் இதில் 2 அணியில் யார் ஜெயித்து நாளை மறுநாள், அதாவது சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று குவார்டர் ஃபைனல் 2வது மேட்ச் உள்ள விளையாட இருக்கிறார்கள். இது 2 அணியில் யாரோ ஒரு அணியில் வந்து விளையாட இருக்கிறார்கள். அது யார் ஜெயிப்பார் என்பதை இந்த பிரசனம் மூலமாக தங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோக்குள் செல்லலாம். இந்த வீடியோவானது சிம்ம உதயம் மீன ஆருடம். இது 1-8 வருகிறது. 1-8 என்று ஆருடம் வரும்பொழுது இதோட நெகட்டிவாக தான் இருக்குது, பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருப்பினும் மற்ற வீடியோவில் செல்லும் பொழுது இந்த உதயாதிபதி சிம்மத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த முதலாவதாக இந்த கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த மும்பை அணி ஜெயிக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மும்பை அணி ஜெயிக்குமா என்று பார்க்கும்போது மும்பை அணி இந்த சிம்ம உதயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்ம உதயம் அதனுடைய அதிபதியான சூரிய பகவான் வெளிவட்டத்தில் கதிரில் உச்சமாக தெரிகிறார். உள்வட்டத்தில் 11ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார். உச்சமாக இருந்த கதிர்வீட்டில் மேஷத்தில் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட மேஷத்தை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறார். இந்த மேஷ வீட்டை கடந்து மீன வீட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். உச்சத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இருப்பினும் மேலோட்டமாக பார்த்தால் அவர் உச்சமாக இருக்கிறார் என்று நல்ல பொசிஷனில் இருக்கிறார் என்று நாம் கணிக்கலாம். ஆனால் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் பலம் எழுந்துதான் இருக்கிறார். இது மும்பை அணிக்கு ஒரு சற்று பின்னடைவாக தெரிகிறது. அடுத்ததாக பாதகாதிபதி பார்ப்போம். பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் அவரும் எங்கே இருக்கிறார் என்றால் 12 நீச்சமாக இருக்கிறார். அதாவது உதயத்திற்கு 12 நீச்சமாக இருக்கிறார். அது ஒன்று இந்த அணிக்கு ஒரு சாதனை. பாதகம் செய்யக்கூடிய செவ்வாய் நீச்சனாக இருந்தால் இந்த மும்பை அணிக்கு இது கொஞ்சம் சாதகமாக ஒரு பாயிண்ட் கிடைத்துள்ளது. அடுத்த வெளிவட்டத்தில் சேய் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானானது அது மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருந்தாலும் டிகிரி படி பார்க்கும் பொழுது அவர் நேராக என்னன்னு கேட்டால் எதிரணி 7ஆம் வீட்டில் வந்து விடுகிறார். இது அவர்களுக்கு மும்பை அணிக்கு ஒரு பாதகம் தான் கொடுப்பார்கள். அடுத்ததாக
அவ்வளவு சிறப்பில்லை இந்த சேயோடைய வீட்டில் இருப்பது. அடுத்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகாயஸ்தானமான துலாத்தில் சுக்கிரன் புகர் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவரும் ஆட்சி பெற்று இருப்பது மாதிரி திரும்பி வழியே அவரும் நகர்ந்து கிட்டத்தட்ட அவர் கன்னி வீட்டுக்கு சென்று விடுகிறார், 2ஆம் வீட்டுக்கு சென்று விடுகிறார். இது அவர்களுக்கு 3ஆம் இந்த இடத்த சகாயஸ்தானத்தில் இவர் கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கும். அத்துடன் புகர் சொல்லக்கூடிய புகர் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் கன்னிக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் நீச்சலாக செல்லுகிறார். அத்துடன் உள்வட்டத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அவள் சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அது சற்று பின்னோக்கி தான் செல்கிறது. அடுத்தது உள்வட்டத்தில் குரு பகவானை பார்க்கும் பொழுது அவர் 11ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் இதுக்கு பகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த மும்பை அணிக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நிறைய ஒரு பாதகம் தான் இருக்கிறதே ஒழிய ஒரு சாதகமான அறிக்கை இல்லை இருக்கும். அடுத்தவருடைய குஜராத் அணியுடைய இதை பார்ப்போம். குஜராத் அணி எதிரணி என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீடு சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் அவர் கவிப்பலி இருப்பதா தெரியும். ஆனால் அவர் கவிப்பு வீட்டில் கண்ணியில் இருந்து சற்று மேலே எழுந்து உதயத்திற்கு சென்றார். உதயத்திற்கு செல்லும் பொழுது எதிரணியான சனி பகவான் அந்த 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பகை வீட்டில் சென்றிருந்தாலும் கவிப்பையிலிருந்து தள்ளிவிடுகிறார். அதனால் இந்த அணிக்கு கவிப்பையிலிருந்து சனி பகவானுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. அப்போ அந்த குஜராத் அணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உள்ளது. அடுத்த உள்வட்டத்தில் இருக்கிற சனி பகவான் தன் வீட்டுக்கு 2இல் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் பார்க்கும்பொழுது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார், சமமான வீட்டில் இருக்கிறார். அது அவர்களுக்கு ஒரு நல்ல குஜராத் அணிக்கு ஒரு சாதகத்தை தெரிகிறது. அடுத்து 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சனா இருக்கிறார். அத்துடன் அந்த செவ்வாய் இவருடைய வீடு இந்த டிகிரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்தன குஜராத் அணிக்கு இடத்திலே வந்துவிடுகிறார். அதனால் முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்வது என்றால் நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை இவர்கள் குஜராத் அணியை வெளிப்படுத்துவார்கள் என்பது மூலமாக தெரியும். அதில் ராகு இருப்பதும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும் என்று தெரிகிறது. அடுத்து 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளையாட்டு மைதான ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் தன்னுடைய டிகிரி பிரகாரம் பார்க்கும்பொழுது வெற்றியத்து வந்திருக்கிறார். அத்துடன் அந்த புகரான உள்வட்டத்தில் பார்க்கும்போது தன் வீட்டுக்கு 12இல் இருக்கிறார். கொஞ்சம் இவர்களுக்கு இந்த இடத்துல விளையாட்டு ஸ்தானத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் சரியான சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த வெளிவட்டத்தில் இருப்பதனால் கொஞ்சம் பிரம்மாண்டமான சுவர்கள் குஜராத் அணிகள் அடிப்பார்கள் என்று இது மூலமாக தெரிகிறது. அதன் இரண்டையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது மும்பை அணியை விட குஜராத் அணிக்கு சாதகமாக தெரியும். மும்பை அணிக்கு 4 புள்ளி தான் கிடைத்திருக்கிறது. குஜராத் அணிக்கு 5 மார்க்குகள் கிடைத்து அது ஒரு முன்னேற்ற பாதையில் செல்கிறது. ஆக இந்த எலிமினேட்டர் ரவுண்டில் மும்பை குஜராத் அணி இருவருக்கும் விளையாட ஆட்டத்தில் குஜராத் அணி வெற்றி பெறும் என்பது இதன் பிரசாரத்தின் மூலமாக தெரிகிறது. குஜராத் அணி வெற்றி பெறும் மூலமாக தெரிவிக்கிறேன். அத்துடன் இதை நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்காக போடப்பட்ட பிரசனமே ஒழிய யாரும் தவறாக பயன்படுத்தி தங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த சேனலுடைய உரிமையாளர் சகோதரி மல்லிகாவும் இதை சொன்ன எனக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதை இது மூலமாக தங்கள் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் தங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புவனேஸ்வரி.